அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான மாலை வேளையில நான் தேவ சமூகத்திலே கடந்து வர கர்த்தருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்கு அன்பு பாஸ்டர் எட்வின் அவர்களுக்கும் நான் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இதில் அருமையான ஒரு மாலை கூட்டத்திற்கு ஒரு பெயர், அருமையான பெயர் ஆச்சரியத்தின் மாலை என்று சொல்லி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டில் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் மாதம் ஒன்று. அதுக்கு பேர் அற்புதத்தின் மாலை. அப்புறம் அந்த சகோதரர் நவமணி ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அவர் கிளம்பி புளியங்குடின்னு ஒரு ஊருக்கு கேட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தலைப்பு என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய தலைப்பாக இருந்தது. ஆச்சரியத்தின் மாலை. தேவனாகிய கர்த்தர் உங்களை அப்படியே இந்த மாலைகளை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடலாம். தேவ சமூகத்துக்கு நேராக, கர்த்தருடைய கரத்துக்கு நேராக நம்மை காத்து எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, அன்பின் பார்த்து நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து போகிறோம். இவ்வேளையில தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடத்தக்கதாக, தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை விளக்கப்படுகிறார். என் சுயத்தை மறைத்து என் பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற தேவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்து அனுப்பிய பிறகு இன்னைக்கு எந்த அவங்களோடு கூட பேசணும், தேவனுடைய கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டா நான் அதை ஆயத்தமாகி நான் கடந்து வந்தேன். வரும்போது அண்ணங்கிட்ட கேட்டேன், ஓப்பன் கிரவுண்ட் நாங்களா? எனக்கு ஓப்பன் கிரவுண்ட்ல மீட்டிங் போல. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை அங்கே ஓப்பன் கிரவுண்ட்ல பேச முடியாது, எப்படி இதை பேசுவது என்றெல்லாம் யோசிக்கிட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தா சரி, ஓப்பன் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சபைக்குள்ளதான் மீட்டிங். அப்போ கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசுவார் என்று இன்னும் ஆழமாய் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுல 3 காரியங்கள் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதியினுடைய கனி. இரண்டாவது, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். மூன்றாவது, சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறார், நீதியினுடைய கனி. நீதியினுடைய கனி. கனினா உங்களுக்கு நல்லா தெரியும். வெளிப்படுத்தப்படுகிற நம்முடைய கிரியைகளும் வெளிப்படுத்தப்படுகிற நம்முடைய செயல்களுக்கும் பேர் தான் என்னது? கனி. அப்ப நீதியின் கனி என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள், சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது என்று சொல்லுகிற இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நீதியும் சமாதானம் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க மாதிரி. ஒன்று இருந்தா இன்னொன்று இருக்கும், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நிச்சயம் இருக்க. எங்கே நீதி புரட்டப்படுகிறதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்க. அது வீடா இருந்தாலும் சரி, எங்கேயும் சரி. ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பெற்றோர் சரியாக நீதியாக சில காரியங்களை செய்யலன்னு அர்த்தம். அவங்க நீதியா கரெக்டா காரியங்களை செஞ்சாங்கன்னா குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அப்ப நீதிய சமாதானமும் ஒன்றை ஒன்று ஒட்டி பிறந்ததான அந்த குழந்தைகள் மாதிரி ஒன்றை ஒன்று எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சார்ந்தே செயல்படக்கூடியது. அதனுடைய விதைப்பு, அதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு நான் பேசும்படி நான் வாஞ்சிக்கிறேன். பேசும்போது இந்த அதிகாரத்தில் 3 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு, நீதியாகிய கனியை கொடுக்கிற வாழ்க்கைக்கு தடையா இருப்பதாக அங்கே மிக தெளிவாக யாக்கோபு எழுதுகிறார். ஒரு 3 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு தடையா இருக்கு. வசனம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், கொடுக்கிற கனிகளை நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற மிக முக்கியமானது ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இந்த பகுதி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிக்கலாம் யாராவது ஒருவர். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். ஏன் சகோதரனே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில்
அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம சில நேரத்தில் நினைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதிக ஆக்கினை வரும் என்று சொல்லி போதகர் ஆகாதீங்க அப்படின்னு கடந்து போயிடும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில், நீங்க எல்லாம் சொல்லல, உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்ப ஒரு சிலர் கண்டிப்பா போதகர் ஆயித்தான் ஆகணும், தேவனுடைய ஊழியர்களை ஆயித்தான் ஆகணும். ஒரு சிலர், எல்லாரும் என்ன செய்ய முடியாது. நீங்களும் மாதிரியா பாக்குறீங்க, போதகரா ஆக முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் எப்போ சொல்றது உண்டு, ஐயா தேவனுடைய அழைப்பும் பரிசுத்தாவும் அபிஷேகம் இல்லாம செய்ய முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. கடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். ஒரே ஒரு மொபைல் போன் இருந்தா எல்லாரும் ஊழியக்காரங்க தான். காலையில் எழுந்தோடனே போட்டுருவான், கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவெனில். கர்த்தர் பேசினாரா பிரதர்? அந்த கேள்வி எழுப்பி பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு மொபைல் போன் வச்சிருக்கிற எல்லாரும் ஊழியக்காரர்கள் காலையில் எழும்புனோடனே எங்கேயாவது 2 வசனத்தை யாருக்காவது போட்டு விட்டாரோ அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். நான் சில இடத்துலலாம் நிறைய கேள்விகளை கேட்பது உண்டு, காமனாக சில கேள்விகள் உண்டு. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இந்த காலை முதல் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷம் வந்துடும். அதில் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு வருஷம் சொல்லுங்க. கேள்வி புரியுதா இல்லை? காலையிலிருந்து 50 வருஷம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கோம். ஏதாவது இந்த ஊழிய சம்பந்தமான குரூப்ல இருந்தீங்கன்னா போட்டு தருவாங்க வசனம். ஒரு செகண்ட் அப்படி அடிச்சு இப்படி திரும்புறக்குள்ள 100 வருஷம் வந்துடும். காலையில பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று சொல்லுங்க. சரி, வேற யாருக்கெல்லாம் ஞாபகம்? பொய்யிலன்னு சொல்லக்கூடாது. ஏன் பிறகு ஞாபகம் இல்லை? ஒரு வருஷமும் நம்ம கூட பேசல, ஒரு வருஷமும் நம்ம கூட பேசல. என்ன ஒரு மாதிரியே பார்க்கல. சரி, இப்ப அதே கேள்வி திரும்ப கேட்டு, காலையில ஆராதனையில கர்த்தர் உங்களோடு என்ன பேசினார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. விளங்கிடும். என்னங்க? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று சொல்லுகிற வார்த்தை. இதை ஒரு சிலராவது முணுமுணுத்தீங்க. ஏன் பிரதர் வாட்ஸ்அப்ல வந்தது யாருக்குமே ஞாபகம் இல்லை, இதை ஒரு சிலராவது முணுமுணுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நேரடியாக தேவ சமூகத்தில் வர்றதுக்கும் நேரடியாக வேதத்தை வாசிப்பதற்கும் அந்த வாட்ஸ்அப்பில் எதையாவது பார்த்துட்டு போகிறதுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், ஐயா அநேகர் போதகர் ஆகாதிருங்கள். போதகர் ஆன பிறகு அநேகருக்கு எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கொடுக்கப்படுகிற எல்லா போதனைகளும் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிய பிள்ளைகளுக்கும் தான். பெருசுங்க மண்டையில ஒன்றும் ஏறுறதில்லை. நான் சொல்ற பெருசுலாம் 35 வயசுல இருந்தே நான் சொல்ற பெருசுங்க. ஒரு பிள்ளைய பெற்ற உடனே அந்த பிள்ளை இப்படி நட, அப்படி நட, இதை படி, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு சொல்ல ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் போதகராயிடுறாங்க. யாருக்கு? எவன் சொல்றது காதல் யாரு விளங்கலையா? அதுபோல் எதுவுமே யாராவது இந்த ஒரு பிடிச்சி வச்ச புளி மூட்டை மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்க, அசைய மாட்டாங்க, அசர மாட்டாங்க. ஏன் பிரதர்? இப்ப இவங்களே டீச்சர் ஆயிட்டாங்க, இவங்களே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு இவங்களுக்கு என்ன தேவையில்லை, போதகர் தேவையில்லை. அதுக்கு தான் ஆண்டு சொன்னார் போதகர் ஆகாது. என்னதான் ஊழியம் பண்ணாலும் ஏது பண்ணாலும் கர்த்தர் என்ன பேசுகிறார், தேவன் என்ன இடைபடுகிறார், யார் மூலமா என்ன இடைபடுகிறார் என்று நான் சிந்திக்கும்படியான ஒரு காரியம் இருக்கிறது. இன்னைக்கு ஆன்லைன் ஓடி 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 இன்னைக்கு அநேகர் வீணா போன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். எங்களுடைய ரெகுலரா என்னோடு கூட தொடர்பு இருக்கிற ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரே ஒரு மகள், வாலிப மகள். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே என்ன ஃபோன் பண்ண, அங்கிள் நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக கார் புக் பண்ணியிருக்கிறேன், ஜோன் பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன், என்னம்மா என்ன காரமா புக் பண்ணியிருக்கேன்? அவர் சொன்னா XUV 700 புக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய். எவ்வளவுமா காசு வச்சிருக்கிறேன்? உடனே சொன்னா 4 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், மீதியெல்லாம் லோன் போட போறேன்.
அப்போ நான் சொன்னேன்மா, நீ உன் வயசு 27 ஆகுது, உங்க அம்மா அப்பா உனக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் உனக்கு 28 லட்சம் ரூபாய் காரு தேவையா அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் பண்ண போற என்ன பண்ண போறேன்னு உடனே சொன்னா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு எட்டு போயிருவேன். நான் சொன்னேன், சும்மா போனாலாவது அவன் கம்முன்னு இருப்பான், நீ போகும்போது எங்க வீட்டில் இருக்கிற காரை கொண்டு போறேன்னா அவங்க கேட்பான், புதுசாக வாங்கி கொடுன்னு கேட்பான். நான் சொல்லு சொல்றானே, நீ எப்படி டிவி கட்ட போற, என்ன பண்ண போற, உனக்கு 28 லட்சம் ரூபாய்க்கு அந்த கார் அவசியமா அப்படின்னு கேட்டேன். ஒன்னா 2 மணி நேரம் யோசித்தா, சரி அங்கிள் யோசிக்கிறேன்னு வச்சா, திரும்ப அடுத்த நாள் ஃபோன் பண்ணா, நீங்க கேட்குற கேள்வி கரெக்ட் தான், சரி நீங்களே ஒரு சஜஷன் சொல்லுங்களேன் அப்படின்னா. நான் சொன்னேன், 10 லட்சம் ரூபா ரேஞ்சுக்கு நீ பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால புது கார் வாங்குமே, ஆம்பளை பெண்ணா இருந்தா எப்பா நீ வா, உனக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு நினைச்சிடறேன், நீ கடனே ஒரு செகண்ட் ஹேண்ட்ல நல்ல கார் வாங்கி தரேன் ஓட்டுன்னு சொல்லுவேன். நீ பொம்பளை பிள்ளையா இருக்கிறனால சரி ஓகே நீ வாங்கிக்க, ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே இந்த மாதிரி 3 காருன்னு சொல்லி இதுல 3ல உனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கன்னு ஒன்று வாங்கிட்டேன். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், இதே இது ஆன்லைன்ல பார்த்து ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி கார் வாங்க போறேன், புக் பண்ணியிருக்கிறேன், நீங்க ஜோம் பண்ணுங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிச்சு நினைச்சுவாரு. ஏன் சிஸ்டர், ஏன் கேள்விதான் புரியலையா? புரியல, சந்தோஷம். அப்போ என்னை குறித்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஆன்லைன்ல வராரு. இன்னைக்கு தான் நான் முறை உங்ககிட்ட வரேன், உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். நான் யாரும் தெரியாது, நான் எப்படிப்பட்டவன் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆன்லைன்ல ஒரு ஆளை பார்த்தாச்சு, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்னு ஒரு பிரசங்கமும் பண்ணியாச்சு. இப்ப கேட்டாச்சு, கேட்ட உடனே ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான், நேரா போய் சொன்னா அவர் அப்படிதான் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு உங்களை குறித்து என்ன செய்யாது, தெரியாது. அப்ப கர்த்தர் சொல்றார், ஐயா போதகர் அவசியம் தான், அது ஒரு சிலரை தேவனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா எல்லாரும் போதகன் ஆயிட்டீங்கன்னா, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்க வாழ்க்கையில கனி கொடுக்கவே முடியாது, உங்க வாழ்க்கையில கனி வரவே செய்யாது. அதுக்கு பிறகு 4 வசனம் தெரிஞ்சிடும், 4 காரியம் நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, 4 காரியம் தெரிஞ்ச உடனே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, ஐயா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய வாத்தியார், போற இடத்துல 2 கேள்வி கேட்க வேண்டியது, அந்த ஊழியர் கேட்ட ஒரு 4 கேள்வி கேட்க வேண்டியது, திருத்து முடிச்சாருன்னா அதுக்கு பிறகு நம்ம தான் பெரிய ஆள், ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள போவான் தெரியுமா. அவனால வாழ்க்கையில ஒரு காலம் ஒரு இடத்திலும் அவனால் கனி கொடுக்கவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, அநேகர் அப்படிப்பட்டவர்களாய் மாறாதிருப்பீர்களாக. சிலர் ஆய்த்தாகணும், ஏன்னா தேவன் அவர்கள் மேல வைத்திருக்கிற அழைப்பு, தேவன் அவர்கள் மேல வைத்திருக்கிற காரியம். அதை ஒருவேளை இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய இடங்கள்ல இது ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கிறதுனால உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கிருபையில ஒரு 146 எனக்கு கீழே ஒரு சபையில ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு சபையில ஒரு காரியம் இருக்கும், ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்புறவன் இருப்பான், எல்லா இடத்துலயும் எல்லா காரியம் நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை நான் சொல்றேன், அநேகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்ப அழைப்பு இல்ல பிரதர், எனக்குள்ள அபிஷேகம் இல்லை, ஆனா நான் ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏற்கனவே அழைப்பு பெற்ற ஒரு மனுஷனோடு இணைந்துதான் நீங்க ஊழியம் செய்ய முடியுமே தவிர தனியால நிக்க முடியாது, யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அப்ப அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இது எல்லாரும் இப்ப அவன் எழும்பிட்டான், எழுப்பி ஒண்ணு சொல்லிட்டு அவன் அப்படியே சுத்திட்டு இருக்கிறான், வாழ்க்கையில கனியே பார்க்க முடியல, ஏன்னா அவன் தான் பெரிய ராஜான்னு நினைச்சுக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ண. விலைங்கொள் தேவனாகிய கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா கனி கொடுப்பீங்க. நான் தாயா அப்படின்னு சொன்னீங்கன்னா கனி கொடுக்க முடியாது. கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்களாம் யாரு, நீங்களாம் யாரு, கொடிகள். இல்ல நான் தான் கொடி, நான் தான் செடி பிரதர் சொன்னீங்கன்னா ஒரு நாள் நீங்க என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியவே முடியாது. நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் இப்ப நான் தான் கொடி, நான் தான் செடின்னு சொல்லி சுத்துக்கிற ஆட்கள் எழுப்பிட்டாங்க. அண்ணா நகர்ல ஒரு இடத்துல செய்தி கொடுத்தேன், செய்தி கொடுத்து முடிச்சோன்னா வயசான தகப்பனார் இருந்தார். இதை நீங்க தப்பா பைபிள டீச் பண்றீங்கன்னு நான் சொன்னேன், என்ன தப்பா டீச் பண்ணேன்னு. உடனே அவர் சொன்னார், பைபிள் சொல்லுது இந்த அழைப்பை பத்திலாம் நீங்க பேசாதீங்க, பைபிள்ல வசனம் சொல்லுது, பேதுரு எழுதி வச்சிருக்கிறார் 2ஆம் நிருபத்துல, நீங்க எல்லாருமே யார்தான் ஆசாரிய கூட்டம் தான் சொல்லி எழுதி வச்சிருக்கிறார், நாங்களும் ஊழியர்களே அப்படின்னா.
நான் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சந்தோஷம் பிரதர், நீங்க ஊழியன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். இப்போ நான் திரும்பி போகும்போது கோடம்பாக்கத்துல ஒரு அம்மா ரொம்ப நாளா பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நான் செபிக்க போறேன், நீ தயவு செஞ்சு என் கூட வாரம், நீரும் ஆசாரியம் தானே, வந்து சுபம் பண்ணணும்னு போட்டு ஓடினாரு பாருங்க. அந்த வாசல்ல போய் நின்ன மாதிரி எனக்கு திரும்பி வந்தாரு. இருந்தாலும் ஒரு வில்லங்க முடிச்சு ஆள் போல. இப்போ நானும் ஆசாரியம் தான், வா ஜோ வா, 2 பேரும் போவோம், பிசாஸ் ஓட்ட போவோம். அது வேட்டி உருவிட்டு ரோட்ல ஓட விடும்ல, அதுக்கு மட்டும் பயம் இருக்குல்ல. அப்புறம் எப்படிங்க நானும் அப்படிதான், நான் ஜெபிக்கலையா, நான் இந்த காரியத்தை செய்யலையா, நானா இதை பண்ணலையா, பாஸ்டர் என்னதான் குத்தி காமிச்சாரு, இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எவனும் ஒரு காலகட்டத்திலும் கனி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. மோசே தேவனாய் கர்த்தர் அழைச்சார், அவனுக்கு வாயாக ஆரோனை அழைச்சார், அவனுடைய தீர்க்கதரிசியை உடன்பணியாற்றும்படி மிரியாம் அழைச்சார், அங்கே கோராக அழைச்சார், எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. கர்த்தர் மோசேயோட நின்றார். மறந்துட, மோசேக்கு தண்டனை கிடைச்சதா? மோசே செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சதா? கிடைக்கல. கிடைச்சது இல்லையா? நீ கானானுக்குள்ள போவாதன்னாரு, யோசுவா கூட்டிட்டு போவான்னாரு. அப்படி தேவன் மோசையை தண்டிச்சாலும் பிரச்சனை வந்தா மோசை கூட நிற்பார். ஏன் போதகராகாத அநேகர் அந்த காரியத்துக்குள்ள வராத என்று சொல்லுகிற அந்த காரியம் இவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஊழியனும் ஒருவேளை கர்த்தருக்காய் ஓடுகிற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும், ஒவ்வொரு ஆசாரியனும், ஒவ்வொரு போதகனும் இன்னும் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கணும் உட்கார்ந்து இருந்தா, தேவ சமூகத்துல காத்து கிடந்தா 1 2 உள்ள உட்கார்ந்து நானும் போதகர் தான் நான் என்ன சொல்றது? அதனாலதான் கனி கொடுக்க முடியல. தேவனாய் கர்த்தர் அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னார், ஐயா நீ எல்லாரும் போதகராக நினைக்காத, அது அழைப்பு பெற்றவர்கள் அந்த பணி அவர்கள் செய்வார்கள். இதுக்குள்ள இன்னொன்று இருக்கிறது, போதகரா நானும் ஆயிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் தீர்ப்படுதாதன்னு அர்த்தம். இந்த வசனத்தின்படி அது தப்பு, அந்த வசனத்தின்படி அது தப்பு, இந்த காரியத்தின்படி அது தவறு அப்படின்னு ஆண்டு சொல்லாரு. பச்சார ஸ்திரியை கையும் களமா பிடிச்சி தேவாலயத்துக்கு கூட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எத்தனை சர்ச்சை இருந்துச்சு? பாக்குறீங்க, எத்தனை சர்ச்சை இருந்துச்சுங்க, எத்தனை சபை இருந்தது? ஒன்னே ஒன்னா. சரி வாசிக்கலாமா? யோவான் 18 20வது வருஷம். யோவான் 18 அதிகாரம் 20வது வருஷம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, வெளியரங்கமாய் நான் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும். சிங்குலரா புளூரலா? எங்க ஒருமையில் எழுதியிருக்கா, பன்மையில் எழுதியிருக்கா? ஜெப ஆலயங்களிலேயும் பன்மையில் எழுதியிருக்கு. அப்புறம் அடுத்தது, யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும். தேவாலயம் சிங்குலரா புளூரலா? சிங்குலரா புளூரலா? சிங்குலர் தானே, எல்லாம் கவனிங்க. ஜெப ஆலயங்கள், தேவ ஆலயம். அப்ப நீங்க சொல்றது ஒன்னே ஒன்னு சொல்றது எதை சொல்றீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இருந்து தேவாலயத்தை சொல்றீங்க. அது யூதர்கள் மாத்திரமே கூடி வர முடியுமே தவிர வேற யாரையும் உள்ள விட மாட்டான். அப்படி தமிழ்நாட்டில் சபைகள் இருக்கா? தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடு வாங்க, இந்த மாதிரி யூதர்கள் நிறைந்திருக்கிற சபை யாராவது இருக்கு? வேற யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. என் ஜாதிக்காரன் இது என்னுடைய உட்கார்ந்து இருப்பான். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணாரப்பா, நிறைய ஜெபாலயங்களை உருவாக்கு. ஒரு தேவாலயம் இருந்து தொலையுது, அதை யூதர்களை வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி யோசிச்சாரு. ஆனாலும் அங்கேயும் போய் போதகம் பண்ண. அப்படிதான் யோவான் 8 போதகம் பண்ண. அந்த தேவாலயத்தில் தான் கொண்டு வந்தாங்க. யார பிரதர்? அந்த உபச்சாரம் செய்த ஸ்திரியை கையும் களமா பிடிச்சுன்னு கொண்டு வந்தாங்க. அப்ப யூதருடைய சட்டம் என்ன சொல்லுது பிரதர்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே? இந்த வசனத்தின்படி அது தப்பு, அந்த வசனத்தின்படி அது தப்பு, இந்த வசனத்தின் தப்பு. ரைட்டுங்க. அந்த வசனத்தெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் தப்பு ரைட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க கேட்டா, ஐயா அது சரியான பாதைக்கு வா என்பதை எழுதி வச்சிருக்கிறார். நீங்க தீர்ப்பு எழுதாதீங்க. இவெல்லாம் விளங்க மாட்டேன், இவெல்லாம் இப்படிதான். உனக்கு தெரியுமா அந்த வீட்டு பிள்ளை அவனோட அந்த முக்கில் 2 பேசிட்டு இருந்தா, உன் வீட்டு பிள்ளை பேசுறதுக்கு எவ்வளவு நாள் அவன் நினைக்கிறேன்.
மாதிரியே பார்க்கல இப்படியே கூட்டு எப்படி பசங்க ஐயா அங்க சரியில்லை இது சரியில்லை அப்படி சரியில்லை அந்த பிள்ளை அப்படி கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுறீங்க இல்லையா, சபையில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் பேசுறீங்க இல்லையா, அதே தப்பு உங்க பிள்ளை செய்யாதானே? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? ஐயோ அந்த அம்மா கேன்சர் வந்துருச்சு, என்ன பாவம் செஞ்சதோ தெரியல. ஏன் உனக்கு என்ன கேன்சர் வரல? வராதுங்கிறது என்ன நிச்சயம்? அந்த அம்மா என்ன பாவம் செஞ்சதோ தெரியல, கேன்சர் வந்துட்டு உனக்கு வரலங்கிறக்கா பேசுறீங்களா? கத்தர் கேட்பார்ல, உனக்கு வரலங்கிறக்கா ரொம்ப ஆடாத. இந்த அனுபவம் நினைச்சது இல்லையா? போதகர் ஆகாதிருங்கள் என்று கத்தர் எழுதுறதுக்குள்ள இவ்வளவு காரியம் இருக்கு. யாருனாலும் ஈஸியா குற்றப்படுத்துறது, யாருனாலும் உடனே ஒரு ஆலோசனை சொல்றது, உடனே கிளம்பி போயிடுறது. என்னங்க அவன் சும்மா சொல்றது கூட நெஞ்சு வழி ஒன்னு சொல்லிட்டு தான் நேற்று எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, நேற்று நைட்டு தான் செத்துச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை. காய்ச்சல் அடிக்கிறது உடனே இவங்க டாக்டர் ஆயிடுவாங்க, உடனே ஒரு மருந்து சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பையன் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் அந்த ஹாஸ்பிட்டல் உனக்கு உடனே என்னது தெரிஞ்ச நாளை வச்சுக்கிட்டு உலகம் பூரா ஆலோசனை 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 ஆலோசனை, எல்லாத்துக்கும் ஆலோசனை, எல்லா கருத்துக்கும் ஆலோசனை, எல்லாவற்றுக்கும் ஒன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சார் நீ எப்படி கனி கொடுக்க போறேன்னு கேட்கிறாரு. இப்ப நீதியினுடைய கனி வருவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னா தேவனாய் கர்த்தர் தெளிவா தான் எழுதி இருக்கிறாரு. ஐயா ஒரு மனுஷன் அந்த போதக ஊழியம் சபையினுடைய காரியங்களுக்குள்ள அடங்கி இருக்காம அவன் அதுக்கு நேராக அவன் திருமணம் சொல்றேன் ஒரு காலம் கனி கொடுக்கிறான், ஒரு நாள் கனி கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னார் கனியை குறித்து பேசும்போது தேவனுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டு என்ன செய்வாங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பாங்க. நாட்டப்படணும் எங்க நாட்டப்படணும்? கர்த்தருடைய பிரகாரத்தில் நாட்டப்படணும், சபைக்குள்ளே நாட்டப்படணும். எப்படி நாட்டப்படுவீங்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. போதகருக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கணும். நான் எனக்கும் தெரியுமா சொல்லக்கூடாது. இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஃபர்ஸ்ட் காரியமா பேசுறாரு. ரெண்டாவது பேசுகிறாரு, அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் பாத்தீங்கன்னா நாவை குறித்து பேசுகிறார். கப்பலை அடையாளப்படுத்துகிறார், குதிரையை அடையாளப்படுத்துகிறார், பேசுகிறார். ஐயா சின்ன அவயவம் தான், ஆனா அது ஊரையே கொளுத்தி போட்டுன்றார். அது வாழ்க்கையினுடைய சக்கரத்தையே பாதியில கொண்டு வந்துடுன்றார். அதான் எழுதப்படுகிற வார்த்தை. லைனா எழுதிக்கிட்டே வர்றார். ஐயா அது வாழ்வினுடைய சக்கரத்தை கொளுத்துது, பாதியிலேயே கொளுத்தி போட்டுன்றார். சிலருடைய வார்த்தை மனைவியை தற்கொலை செய்யும்படி தூண்டுகிறது, கணவரை தற்கொலை செய்யும்படி தூண்டுகிறது. அந்த நாவு தான், அந்த நாவு அவ்வளவு மோசமான வேலை செய்கிறது. ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா ஒரே நாவுனால எப்படி சபிப்பேன், எப்படி ஆசீர்வதிப்பேன். இதை குறித்து கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், ஐயா அது ஒரு மனுஷனாலும் 8ஆம் வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க, நாவை அடக்க ஒரு சிலரால் கூடாதல்ல, ஒரு மனுஷனாலும் கூடாதுன்றார். இதுல நீங்களும் நானும் யாரும் விதி விலக்கு இல்ல. வாய் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். நாக்கு என்ன செய்ய முடியாதான், அடக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் கூட. எல்லாத்திலையும் ஒரு கருத்து, எல்லாத்திலையும் ஒரு சாபம், ஒரு காரியத்தை போய் பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு பெரிய ஊழியக்காரர் எல்லாரும் குறிச்சு பேசுவார், மேட்ட கிடைச்சிட்டா ஒழுத்துவார், இங்க இருந்து அங்க ஓடுவார், அங்கிருந்து இங்க வருவார். அது இப்படி இது அப்படி. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஜார்ஜ் ஸ்கூல் கிரவுண்ட்ல அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பேசினார், கருணாநிதியினுடைய குடும்பம் எப்படி குடும்ப அரசியலோ அதே போல டிஜி சின்னனுடைய குடும்பம் குடும்ப ஊழியம். அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் நேரில் பார்க்கும்போது கேட்டவங்க 4 பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? 4 பேர் குடித்து தான் இருக்கிறாங்க. அப்புறம் உனக்கு மேடை வந்து போச்சு. சரிங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்கணும்? ஊழியம் செய்யணும் வளர்க்கணுமா? எப்படி வளர்க்கணும்? உங்களை கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிச்சு நடத்தும்போது அப்பா சபைக்கு அடங்கிடு, நீ விதமாய் ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி இருந்து என்ன செய்ய தாங்கு, உனக்குன்னு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா நீ போய் கர்த்தருக்காக என்ன செய், நீ போய் நில்லு, அப்படி ஊழியங்களை செய்யணும் நாங்க போதிக்கிறோம். அப்ப எங்க பிள்ளைகள் நாங்க என்ன சொல்லணும்? சத்தம் முடியுது. ஊழியம் பண்ணணும்னு சொல்லணும், கர்த்தருக்கா வைராக்கியமா நில்லுன்னு சொல்லணும். அப்பா ஊழியத்துக்கே வராத, நீ விட்டுட்டு ஓடிடுன்னா எப்படி ஓடுது? நான் பிராக்டிக்கலா பார்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, எந்த ஊழியக்காரர் தன் பிள்ளைகளும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும்னு நினைச்சு ஊழியம் பண்றாங்களோ அங்கதான் சபைகள் உருவாகுது,
அங்கதான் எழுப்புதல் உண்டாகுது. குடும்பமா நின்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறான். மீதி பேர் எப்படி பிரதர், ஏதோ என் பையன் படிச்சு கிடிச்சு அப்படியே வேலைக்கு போயிட்டான்னா அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கலாம், என் பொண்ணை எப்படியாவது படிச்சு கிடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வேலையில் செட்டில் ஆயிட்டானா அதுக்கு பிறகு பார்த்துலாம் நினைக்கிற எந்த ஊழியக்காரனும் சமயம் உருவாக்குறதுல ஒன்றையும் உருவாக்குறதுல காலையில ஒரு சோழனை பைய தூக்கி போட்டுறான், ஒரு 10 பேரை போய் நினைச்சிடான், காலையில விசிட் அடிக்கிறான், மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம், சாயந்தரம் மறுபடியும் அந்த பையன் தூக்கிட்டு அடுத்து 5 பேர் விசிட் கிளம்பிடுறான். என்ன ஊழியம் பண்றீங்க? வீடு சந்திக்கிற ஊழியம். அப்படின்னா ஊழியம் இருக்கா? நம்மால் எப்படி தெரியுமா? அவனெல்லாம் விட்டுருவான். ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று மொத்த குடும்பமும் கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பாருங்க, அதுக்கு விரோதமா நாக்க சொல்றான் பாருங்க, அப்படி சொல்றான். டிஜிஎஸ் என்ன சொல்லியிருப்பாரு? பால்கனன் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாரு. பால்கனன் என்ன சொல்லியிருப்பாரு? சாமுவேல் பால்கனன் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணலங்க, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப எல்லாரும் என்ன பேசுவான்? என்ன பேசுவான்னு கேட்கட்டுமா? என்ன பேசுவீங்கன்னு கேட்கட்டுமா? என்ன பேசுவான்? நல்லா ஊழியம் சொல்லி காசை வாங்கி கொண்டு எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு? இல்ல பார் நடத்த சொல்லலாமா, ஹோட்டல் நடத்த சொல்லலாமா, என்ன ரெஸ்டாரண்ட் நடத்த சொல்லலாமா, என்ன சொல்லலாம்? எதுக்கு பிறகு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த நாட்டுக்காரன் இவ்வளவு பேசு, எல்லாரையும் சபிக்கிறது. ஒருவனை தேவனாய் கர்த்தர் சொன்னார், ஒரு அழைப்பை கொடுக்கும் போது ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள சபிப்பேன். இது இந்த அழைப்பு யாருக்கு மேல பிரதர்? எல்லா தேவ ஊழியர்களுக்கு மேல இருக்க வேண்டியது, விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டியது. போவாஸ் யாரு பிரதர்? பெரிய லேண்ட்லர். போவாஸ் பெரிய நிலச்சுவாந்தார் வேதத்துல. அவர் போகும்போது போவாஸ் என்ன பண்ணாரு பிரதர்? வயல்வெளியில வேலை செய்யறவங்களை பார்க்கும்போது சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அங்க அடிமை பெண் வந்து நெல்லு பொறுக்கிட்டு இருந்தா, விழுந்த சிந்தனதை பொறுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து சொன்னார், கர்த்தர் வாங்கோடு இருப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்க பாக்குறவங்களும் ஆசீர்வதிக்கணும். அதாங்க உங்க மேல வந்து அழைப்பு, என் மேல வந்து அழைப்பு. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்ல ஒரு கொய்யாக்கா வாங்க இறங்கினேன் காரை விட்டு. என் மகனும் கீழே, அப்ப அவன் 3 வயசு, இப்ப 13 வயசு, அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அந்த கொய்யா பழத்தை வாங்கிட்டு அந்த அம்மா கையில காசை கொடுத்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. அந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா? டக்குன்னு அந்த பையில இருந்து பெரிய இவ்வளவு கொய்யாக்காய் அள்ளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்ல போட்டு என் மகன்கிட்ட கொடுத்து வச்சுக்க. உலகம் ஏங்குது, எதுக்கு? ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய எஜமான் தாங்கிட்ட வேலை பார்க்கிற பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம், ஒரு அடிமையான பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம், பொறுக்கி தின்ற பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம், ஐயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கூட இருப்பார்னா அந்த குணம் எப்படிப்பட்டது? கர்த்தர் சொல்ற, அவன் தான் கனி கொடுக்க முடியும். அவன் வீட்டுல தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். துதித்தலும் சபித்தலும் எப்படி ஒரே நாளில் இருந்து புறப்படும்? ஒரே ஊற்றிலிருந்து எப்படிங்க நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வரும்? இதெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் சொல்லிட்டு, ஆனா நாவை அடக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல, அது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதனால தான் சொல்லும்போது 2ஆம் வசனத்துல சொன்னாரு, வாசிக்கலாமே. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சாரி 3ஆம் வசனம் பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் என்ன செய்கிறோம்? திருப்பி நடத்துகிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானதானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அப்ப ஆண்டு சொல்ல அடக்கிக்கின்ற எல்லாரும் வாய் எவ்வளவு பெரிய வாய் பிரதர், நாம அடக்க ஒருவனால கூடாது பிரதர். நீ ரொம்ப ட்ரை பண்ணி பிரயாசப்பட்டு நாக்கை கடிவாளம் போட்டு கட்டினாதான் கட்ட முடியுமே தவிர இல்லைன்னா தாறுமாறா பேசிக்கிட்டே இருக்கு. சொல்லிட்டு சொன்னார், இப்படி இருக்க நீங்கள் ஆகாது. 10ஆம் வசனத்தில் சொன்னார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கேன் ஆகாது என்று தேவனாய கர்த்தர் அங்கே அந்த வார்த்தைகளை சொல்லுவது என்ன பண்ணிருக்கிறார்? எழுதப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிஞ்சு கொள்ளணும், என் நாவ அப்படிதான் இருக்கு.
பிரதர் சபிக்கிற வாழ்க்கையில அவன் கனி கொடுக்க முடியாது. நீதியாகிய கனி அவங்ககிட்ட நினைச்சாது வெளிப்படாது. எப்படிங்க சொல்லுவது? எப்படி உலகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும்? பார்க்கும்போதெல்லாம் அவனை ஆஸ்வதிக்கணும். ஹோட்டலுக்கு போனா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லாரும் என்ன செய்வாங்க பிரதர், அந்த சர்வருக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா டிப்ஸ் வைப்பாங்க. நான் அங்கே அந்த டேபிள்லாம் துடைப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ஏதாவது கொடுப்பேன். கொடுத்துட்டு கத்தரோட ஆஸ்வதிப்பார். வெளியே ரெஸ்ட் ரூம் கழுவிட்டு இருப்பான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் ஐயா கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், அவங்க கையில் ஏதாவது கொடுப்பேன். ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்து கிளம்புனீங்கன்னா அந்த சவுத் வரைக்கும் நான் ஊழியத்துக்கு போற எல்லா இடத்துலையும் எனக்கு ஏராளமான நட்பு இருக்காங்க. என்னை பார்த்தோன்னே ஓடி வருவாங்க, ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டார், எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குது, யார இந்த ரெஸ்ட் ரூமை கழுவிட்டு இருப்பான் பாருங்க. அவன்கிட்ட போய் கேட்பேன், பிள்ளை எப்படிமா இருக்கு, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, கர்த்தரோட ஆசீர்வதிச்சாரா? அதுக்கு முந்தினமா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி என் பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லியிருப்பான், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஒழுங்கா இருக்குமா, அதெல்லாம் நடந்துதா, எப்படி இருக்கிற அப்படி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. கனி கொடுக்கிறதுக்கு இது அவசியம். கனி கொடுப்பதற்கு இது அவசியம். பிரச்சனை இருக்கிற மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லுவதும் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதும் அவசியமானது. நீங்க போய் உதவி செஞ்சுட்டு சத்தியத்தை சொன்னீங்கன்னா எவனும் உங்களை ஓட ஓட விரட்ட போறது இல்லை. நம்மகிட்ட கனி உண்டாகிறதுல நேரம் ஒரு டிராக்ஸ் தூக்கிட்டு போறது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு டிராக்ஸ் தூக்கிட்டு நேரம் போயிட்டு டிராக்ஸை நான் கொடுத்த உடனே அவன் எடுத்து என் கண்ணுக்கு முன்னாடியே வாசிக்கணும். வாசித்து முடிச்சோன்னு அந்த இடத்துல முழங்கால் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலக மாதிரி பாக்குறீங்க. ஐயா நாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம், போய் ஸ்வீட்டை கொடுத்துட்டு கூடவே ஒரு பைபிளை கொடுங்க வாங்கிடும். வெறும் பைபிள் என்ன நினைச்சு பண்ணாங்க. உடுமலைப்பேட்டையில ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில பாத்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 200-250 நியூ டெஸ்டமெண்ட் அடி. அப்ப அந்த சகோதரர் பார்த்தோன்னே கேட்டேன், பிரதர் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா, நீங்க ஏதோ ஊழியம் பண்றீங்களா? அப்ப அவர் சொன்னாரு, இது ஒரு பெரிய பிரச்சனை பிரதர் அப்படின்னாரு. என்னன்னு, முந்தானத்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறான் பிரதர், எல்லா வீட்டு வாசல்லையும் கேட்ல புதிய ஏற்பாடு வச்சுட்டு போயிட்டான். அந்த தெருவில் இருக்கிற எல்லா அந்த வீடுகள் எல்லாத்திலையும் கேட்ல வச்சு போயிட்டார். இப்ப அந்த இதை எடுத்தவனுக்கு நிறைய பயம். அந்த வீட்டுக்குள்ள வைக்கவும் பிடிக்கல, குப்பையில போடுறதுக்கு என்னது ஒரு பயம், கொடுத்ததுக்கும் பயம். அப்படி என்ன செய்யறான் பிரதர், யோசிக்கிறான், எல்லாம் அவன் கடைக்கு வான்னு சொல்லி எல்லாம் வந்து அவன் கடையில அடிக்க வச்சு போயிட்டான். இப்ப இவர் சொல்றாரு, இந்த 200 இதையும் வச்சுட்டு நான் என்ன செய்ய தெரியாம உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, நீங்க வார வைத்தறிச்சல கிளம்புறீங்க, இதான் ஊழியம். இப்ப இவருக்கு பிரச்சனை, இந்த 250 கொண்டு போய் நான் கடையை பார்ப்பேனா, இதை கொண்டு எங்கேயாவது கொடுப்பேனா? இப்ப இவருக்கும் பயமா இருக்குல்ல, இவரு ஆல்ரெடி கிறிஸ்தவர் ஆகிட்டாரு, குப்பையிலையும் போட முடியாது, பழைய பேப்பருக்கும் போட முடியாது, இது என்ன செய்யணும் கையில வச்சு யோசிப்பாருல. இது ஒரு அன்பா 4 வார்த்தை யாரையும் பேச முடியல, யாரையும் பிளஸ் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல. அப்படி ஒரு நீதியின் கனியை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு, ஐயா புறஜாதி மக்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள போறான் தேவைகளின் அடிப்படையில். நம்ம அப்படி இல்லை, போகும் பிரதர், இதை செய்வோம் பிரதர். ஆதி காலத்தில் மிஸ்டர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூல் கட்டினாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, அப்புறம் பக்கத்தில் சர்ச்சை கட்டினாங்க. நமக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எவன் காசு தரப்போம், சர்ச்சை கட்டுறதுக்கே ஒரு வேலும் தரதில்லை. நீங்களும் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. உங்களாம் சொல்றேன், ஒரு பையன் சொல்றேன், நீங்க யாரையும் சொல்ல நினைச்சு கிடையாது. உங்களதான் நான் சோத்தை பார்த்தாலும் பேச முடியாது இல்லையா, உங்களை பார்த்தா சொல்றேன். ஆலயம் கட்டுறதுக்கே கொடுக்குறது நமக்கு என்னது ஒரு பெரிய கஷ்டம். இதுல வார பாஸ்டர் நான் ஸ்கூல் கட்ட போறேன்னா, ஐயோ 18% நல்லா தான் தந்தாரு, திடீர்னு என்ன பண ஆசை போகுது, மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா அப்படி கேட்போங்க என்னங்க. ஆனா அவன் என்ன பண்ணான் பிரதர், ஸ்கூலை திறந்தான், ஹாஸ்பிட்டல் திறந்தான், பக்கத்திலே சர்ச்சை திறந்தான். அப்ப அன்பை பாராட்டினா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், கொண்டார்கள். அப்ப நாவுக்கும் இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்பதனால தான் நாவை குறித்து சொல்லுது உடனடியா. ஐயா எல்லாரையும் சமைச்சுக்கிட்டே சுத்தாரு, பக்கத்து வீட்டுக்கார ஏத்து பேசுறான், அவன் 1 பேசுறான், நான் 10 பேசணும்னு சொல்லாரு. அவன் பேசுனா கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லு.
அப்படிதான் நீங்க நீதியினுடைய கனி என்ன செய்ய முடியும்? அந்த நீதியினுடைய செயல்பாடுகளை உலகத்துக்கு காமிக்க முடியும். கனி கொடுக்கிறது என்னது பிரதர்? முதல்ல அது தெரியணும் இல்லையா? அது தெரியணும் இல்லையா? கனி யாருக்கு கொடுக்கணும்? சரி, இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு புரியும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. கனி வந்துச்சா பிரதர்? கனி வந்துச்சா? திராட்சை செடியில் கனி வந்துச்சா இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. கனி வந்துச்சா? வந்துச்சு. கனி கொடுக்கிற ஒரு மரத்தை பார்த்து ஆண்டவர் பலனற்ற திராட்சை செடி ஏன் சொல்றா பிரதர்? அது தனக்கு தானே கனி கொடுத்துச்சு. அப்ப எது சரியானபடி கனி கொடுப்பது? யாருக்கு கொடுப்பது? கனி யாருக்கு கொடுக்கணும்? சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கணும்? உங்க அப்பாக்கா? உங்க அம்மாவுக்கா? யாருக்கு கொடுக்கணும்? என்ன மாறியே பார்த்துட்டு இருக்கிறீங்க? தமிழ் தானே பேசுறேன், தமிழ் தானே பேசுறேன். நான் பேசுறது புரியுதா? இல்ல உங்க யாரும் காதல் இருக்காது? காதலங்க சொல்லி அப்புறம் அடுத்த ஊருக்கு நான் போகும்போது சொல்லிட கூடாது. இப்படி நான் மேலே கொண்டு ஒரு சபைக்கு போயிருந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆச்சரியத்தின் மாலையில் ஒருவருக்கும் காதல் இருக்காது. அப்படின்னா யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தான் அசிங்கம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அப்ப கனி யாருக்கு கொடுக்கணும்? அடுத்த ஆளு கொடுக்கணும். அடுத்த ஆளு கொடுக்கறது பேர் தான் என்னது? கனி. நானே சாப்பிடுறதுக்கு பேர் என்ன கிடையாது? கனி கிடையாது. ஒரு மாடு இருந்துச்சுன்னா மாடு பால் மற்றவனுக்கு கொடுக்கணும். அதே தலையை வலிச்சு அதே பால் குடிச்சுன்னா அந்த மாட்டை வச்சு என்ன செய்யும்? கனி என்பது எனக்காக தேவன் உருவாக்குவதல்ல, மற்றவர்களுக்கு கனி கொடுப்பது. இதுதான் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப யாருக்கு கனி கொடுக்க முடியும்? நாவை சரியாய் பயன்படுத்துகிறவன் தான் கனி கொடுக்க முடியும். அதை வித்தியாசமான கோணத்துல பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாயிலிருந்து சாபங்கள் வர வர உனக்குள்ளே கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கவே இருக்காது என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பேசுகிறார். வாசிக்கலாமே 13ஆம் வசனம். உங்களை ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாரு காமிக்கணும்? இப்பதான் கேட்டேன், கனி யாருக்கு கொடுக்கணும்? யாரு காமிக்கணும்? மற்றவர்களுக்கு காமிக்கணும். எந்த நடக்கையில? நல்ல நடக்கையில. கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன பிரதர்? ஞானம் உள்ளவன் மட்டும்தான் கனி கொடுப்பானா? ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு. அந்த ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு நல்ல நடக்கையை மற்றவனுக்கு வெளிப்படுத்துவான். ஒரு கோஷ்டி தெரியுமா? நம்ம கிறிஸ்துவ கோஷ்டியில நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், வேற எவனுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பாத்தீங்களா? அவ்வளவு பேரும் போலியானவனும் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். நான் யாருன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அப்படி ஒரு நாள் சொன்னதே இல்லை. நீ யாருன்னு மற்றவனுக்கு தெரியணும். ஒரு சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். உன்னுடைய கீழ்ப்படி யாவருக்கு தெரிந்திருக்க கடவுது. ரோமர் 16 சொன்னா, நீ கீழ்ப்படுகிற பிள்ளை என்பது கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ அப்ப போலி, நீ டூப்ளிகேட், நீ ஊரை ஏமாத்துற கோஷ்டின்னு. இப்ப நல்ல நடக்கை யாரு காமிக்க முடியும் பிரதர்? அந்த கனியுள்ள வாழ்க்கைய நான் யாருக்கு காமிக்க முடியும்? மற்றவர்களுக்கு தான் காமிக்க முடியும். தேவனாக தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எசேக்கியேல் 15 எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு 2-3 கேள்வியை கேட்கிறார். ஐயா, திராட்சை செடியை தேடி எவனாவது ஒருவன் ஒரு முட்டை எடுப்பதற்காக வருவானா? ஒரு சின்ன பலகை அடிப்பதற்கான அந்த முட்டை எடுக்கிறதுக்கு வருவானா? அந்த மரத்துக்கான பலகையும் மரத்துக்கான நிலவையும் தேடி வருவானா கேட்கிறார். நீங்க வாசகாலம் தேடி திராட்சை மரத்துக்கு போக முடியுமா? திராட்சை செடிக்கு என்ன உண்டாகும்? அது சாதாரண கொடி வளைஞ்சு எழுந்திருக்கும். அதுல போய் வீட்டுக்கு தேவையான கதவு ஜன்னல் அதெல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா பரன் போட்டிருப்பாங்க, லேட். இப்ப நம்ம காங்கிரீட்ல போடுறோம். ஆதியில பலகையில போட்டிருப்பாங்க. அந்த பலகை கீழே 2 அந்த குச்சியானது, முளை குச்சியானது என்ன செய்யப்பட்டிருக்கும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதெல்லாம் கேட்கிறாரு 15. அந்த குச்சி எடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. முடியாது. சரிங்க, ஒரு கொடி படர்வதற்காக முட்டு கொடுக்குறோமே, அந்த முட்டாவது எடுக்க முடியுமா? அதுவும் எடுக்க முடியாது. அப்ப என்னதான் எடுக்க முடியும் பிரதர்? ஒரு திராட்சை செடி கிட்ட தேடி வர வேலை தேடி வருவான்?
ஏன் தேடி வருவான்? கனியை தேடி வரும். ஒரு சபை கிட்ட இந்த உலகம் ஒரு சபையை தேடி வந்துச்சுன்னா என்ன தேடி வரும்? என்ன தேடி வரும்? நான் சபை சொல்றது கட்டடத்தில் இல்லை, இந்த சுகத்தில் இல்லை. சபனை யாரு? நீங்க. உங்களை தேடி ஒருத்தன் வாரானே எதுக்கு வருவான்? கனி கொடுக்க தான் வருவானே தவிர ஒன்றையும் உங்ககிட்ட தேவன் அந்த தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. திராட்சை செடிகிட்ட போற எவனும் மரத்தை தேடியோ அந்த முட்டை தேடியோ ஒருவனும் போக மாட்டான், கனியை தேடி தான் வருவான் என்று மிக தெளிவாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஞானம் உள்ளவன் மட்டும் அவன் நல்ல நடக்கையில மற்றவர்களுக்கு அந்த நல்ல நடக்கையை காண்பிக்கிறவனா இருக்கிறான். இந்த ஞானத்தை குறித்து பேசும்போது தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா 2 காரியங்களை பேசினார். உலக சம்பந்தமான ஒரு ஞானத்தை குறிச்சும் பேசினார். அதுல என்ன போட்டு பாருங்க, வாசிக்கலாம். 14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இங்க சொல்ற சத்தியம் என்பது வசனம் அல்ல, உண்மை. சத்தியத்துக்கு விரோதமாய் என்ன செய்யாதீங்க. ஏ தம்பி, டேய் பேசுன, நான் மைக் தருவேன், நீ தான் பேசணும். முன்னாடி மைக் தரட்டா? இப்ப பேசாம அமைதியா இருக்கணும். சரி, இங்க சொல்ற சத்தியம் என்பது வசனம் அல்ல, உண்மைக்கு மாறாக என்ன செய்யாத, பொய் சொல்லாத. அடுத்த வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. உலகத்துல ஞானம் என்று பேர் பெற்றிருக்கிற நிறைய மனுஷன் இருக்காயா, அவனுக்கு ஒரு ஞானம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறான். அது எல்லாம் எது சம்பந்தமானதுன்னா இந்த 3 காரியம் சம்பந்தமானது. அந்த ஞானத்தை அவனுக்கு பேய் கற்றுக் கொடுக்கிறது, பிசாசு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன கற்றுக் கொடுக்கும்? எப்படி பேசினா இவன் ஏமாறுவான், எப்படி வஞ்சிக்கிற மாதிரி பேசுறது, எப்படி நைஸா பேசி அடுத்தவங்க இருக்கிற காரியத்தை வஞ்சித்து எடுத்துக் கொள்ளுவது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. உலக சில ஞானத்தை கற்றுக் கொடுக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு பையன் ஒரு வேலையில போய் சேரான்னு வச்சுக்கிடுங்க. 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், காலைல 9 மணில இருந்து. ஒரு வேலை கொடுக்குறார் பாஸ். போன ஆர்வத்துல வேகமா 3 மணிக்கே முடிச்சிடும். முடிச்சு போய் சொல்லுவான், 3 மணிக்கு முடிச்சிட்டேன் வேலைலாம். உடனே பாஸ் என்ன செய்வாரு, அடுத்த வேலைக்கு கொடுப்பாரு. முடிக்க முடியாது. அது முடிக்கிறதுக்கு 7,500 8,000. ஒரு 2 வாரம் அப்படி இப்படி பண்ணி பார்ப்பான், 3 வாரம் பண்ணி பார்ப்பான். அப்புறம் தான் அவனுக்கு புரியும், ஓஹோ இப்படி சீக்கிரமா வேலை முடிச்சா நமக்கு 2வது ஒரு வேலை வரும். அப்ப என்ன செய்யணும்னா 9 மணிக்கு வேலை கொடுத்தா 5:15 தான் முடிக்கணும் அப்படின்னு முடிவு. இப்ப அவனுக்கு இந்த உலகம் ஒரு ஞானம் தெரிஞ்சு கற்றுக் கொடுத்துருக்கு. கர்த்தர் சொல்ல, இது பரத்திலிருந்து வர்ற ஞானம் இல்ல. கர்த்தர் என்ன சொல்லுவாரு, கர்த்தருக்கு ஆலோசனை அந்த மாதிரி வேலை நிறைய தந்துட்டே இருக்கிறாங்க, சீக்கிரம் அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் தரல, ஏமாத்துறவங்களாம் ஜாலரா அடிக்கிறவனுக்குலாம் இன்கிரிமெண்ட் கிடைக்குது, பதவி உயர்வு கிடைக்குது, நான் உண்மையா வேலை செய்யறேன், ஆனா எனக்கான ஒரு காரியம் எனக்கு நடக்கல அப்படி கர்த்தர்ட்ட போய் சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொன்னார், ஒருவன் அவன் கூட வர்றதுக்கு 1 மைல் கூப்பிட்டா நீ எத்தனை மைல் போனோம்? 1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போனார். அவர்கிட்ட போய் எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு அவர் என்ன சொல்லுவாரு? ஏன்னா சம்பளமே தராதவங்க கூட நீ 1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போனோம்னா உனக்கு மாசந்தோறும் சம்பளம் சொல்ற வேலை பரவாயில்ல செய்யுன்னு சொல்லுவாரு. நிறைய பாத்துருக்கீங்க. கருதுன சம்பளமே தரல, அவன் 1 மைல் கூட வேணா கத்து 2 மைல் போங்கிறாரு. அப்போ ஒருத்தவனுக்கு சம்பளம் தானா பரவாயில்ல 2 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவாரா, செய்ய மாட்டேன் செய்யாதான்னு சொல்லுவாரா? எப்பவுமே நல்லா கவனிங்க. உலகம் கற்றுக் கொடுக்கிற ஞானத்திற்கும் என் ஜென்ம சுபாவம் என கற்றுக் கொடுக்கிற சில காரியத்திற்கும் தேவன் சொல்லுகிற காரியத்திற்கும் மகா பெரிய வித்தியாசம். நீதியினுடைய கனியை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னா அந்த ஞானம் தேவையில்லை. என் ஜென்ம சுபாவம் கற்றுக் கொடுக்கிற ஞானம் அல்ல, இந்த லௌகீக காரியங்கள் என கற்றுக் கொடுக்கிற காரியம் அல்ல, பிசாசு கற்றுக் கொடுக்கிற ஞானம் அல்ல. இப்ப தேவன் கற்றுக் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்குது பிரதர்? 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் நம்பர் 1 சுத்தம் உள்ளதா இருக்கிறது. நம்பர் 2 சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதா இருக்கிறது. 3 இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்கிறது. 4 பட்சபாதம் இல்லாத இருக்கிறது. 5 மாயமற்றதா இருக்கிறது என்கிற ஒரு பெரிய பட்டியலை கர்த்தர் சொல்றார். பரத்திலிருந்து வர்ற ஞானம் இப்படிதான் இருக்கு.
அந்த ஞானம் உள்ளவன் நீதியின் கனியாகிய அந்த பலன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவனா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சுத்தமுள்ள ஞானம். அது யாரையும் வஞ்சிக்காது, அது யாரையும் ஏமாத்தாது, அது ஒரு காலம் எவனையும் என்ன செய்யாது, யார் மேலே வைராக்கியம் பாராட்டாது, யார் மேலும் பகைமை பாராட்டாது, செஞ்சா அதுக்கு பதில் நம்ம எப்படி செய்யணும்னு திட்டமிடாது, அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யாது, அது ஒரு காலகட்டத்தில் திட்டமிடாது. ஏன்னா அது பரிசுத்தம் உள்ளது. மூணையும் சேர்த்து சொன்னார். சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது. பரத்திலிருந்து வர்ற ஞானம் ஒரு மனுஷனை இணங்க செய்கிறது. எரேமியா சொன்னார் 20 அதிகாரத்துல, கர்த்தாவே நீர் என்னை மேற்கொண்டு என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன் அப்படின்னா. இணங்குறது என்னது? நல்லா கவனிங்க. யோவான் 8ல இந்த விபச்சார ஸ்திரீ கூட்டிட்டு இருந்தாங்கல்ல, வரும்போது பரிசேயர் வேதபாரகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாங்க? 3ஆம் வசனத்துல என்ன சொன்னாங்க? பைபிள் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன். அது என்ன சொன்னாங்க? 3ஆம் வசனம் தானே? 4ஆம் வசனம், போதகரே. இப்ப பரிசேயர் வேதபாரகரா இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிட்டாங்க? போதகரேன்னு கூப்பிட்டாங்க. விபச்சார ஸ்திரீ எப்படி கூப்பிட்டா? 11ஆம் வசனம் எப்படி கூப்பிட்டா? ஆண்டவரேன்னு கூப்பிட்டா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பரிசேயருக்கு வேதபாரகருக்கும் அவர் போதகர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனா விபச்சார ஸ்திரீக்கு அவர் யாரு? ஆண்டவர். என்னது? ஆளுகை செய்கிறவர். எல்லாம் கவனிங்க, ஆளுகை செய்கிறவர். அதனால தான் ரட்சிப்பு வந்துச்சு. இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டீங்க பிரதர்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன ஆண்டவரே, என்னை ஆளுபவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே. தோமா கூட ரட்சிக்கப்பட்டவனே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னா, என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு. இப்ப இணங்குறதா என்ன பிரதர்? அந்த தேவ ஞானம் வந்துச்சுன்னா அவர் உன்னை கிறிஸ்துவுக்கு இணங்கும்படி உன்னை நடத்துவார், உன்னை அதற்கு இணங்க பண்ணுவார், உன்னை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில வச்சிருப்பார். அவருடைய ஆளுகைக்கு கீழே நீ இருப்ப. அவன் மட்டும் தான் கனி கொடுக்க முடியும். தேவனை என்ன விரும்புகிறார் பிரதர்? நான் அடிமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதை விரும்புகிறார். ரோமர்ல பவுல் எழுதினார், மனுஷனுடைய குணாதிசயமே எதுக்காக அடிமையா இருப்பான். பவுல் எழுதுன்னு சொன்னார், எதுக்காக நீ அடிமையா இருப்ப? பேசாம இயேசுவுக்கு அடிமையாயிர. சிம்பிள். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துடும். ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல, விளக்குதான் விளங்குறாங்க. ஒருத்தன் மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிறான், ஒருத்தன் டிவிக்கு அடிமையா இருக்கிறான், ஒருத்தன் இன்னொரு நடிகனுக்கு அடிமையா இருக்கிறான், ஒருத்தர் விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கிறான் இல்லையா? நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இளையராஜா பாட்டுக்கு அடிமை. அது 5 கிலோமீட்டர் தள்ளி பாடினாலும் என் காதல மட்டும் கேட்கும், வேற யார் காதலையும் கேட்காது, என் காதல மட்டும் கேட்கும். என் நண்பர்லாம் சொன்னே, இந்த மாதிரி பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்குது சொன்ன மாதிரி அந்த டைரக்ஷனுக்கு போனா அங்க அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் கேட்கலையடா, எனக்கு கேட்கும். ஏன்னா அது எனக்குள்ள ஊர்ந்தது. அப்போ ஒரு பாட்டுக்கு அடிமை. நைட்டு சும்மா தூங்கினா தூங்க வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்மேன் ஒன்று இருக்கும், அதுக்கு கேசட் போடணும், அதுக்கு பேட்டரி போட்டோன்னா ஓடும். அந்த பேட்டரிக்கு டெய்லி 4 பேட்டரி 5 பேட்டரிக்கு செலவு. அதை நைட்டு மாடிட்டு அப்படியே காதில் அப்படியே கடந்து அப்படியே தூங்கி போயிடும். அடிமைத்தனம் இருக்கு. அதனால பவுல் சொன்ன, ஏதோ ஒண்ணுக்கு மனுஷன் அடிமையா இருக்காயா, நீ பேசாம கர்த்தருக்கு அடிமை. சிம்பிள். அந்த பரத்திலிருந்து வர்ற ஞானம் என் தேவனுக்கு என்ன இணங்கும்படியான ஒரு பெரிய ஞானத்தை எனக்குள்ள என்ன செய்கிறது? தருகிறது. சமாதானத்தோடு அது இணங்கத்தக்கதா இருக்கிறது. அந்த ஞானம் உடையவனா இரக்கங்களால் நிறைந்திருக்கிறான், அதனால் நட்பண்புகளாலும் நிறைந்திருக்கிறான். இரக்கம் உள்ளவன் தான் கனி கொடுக்க முடியும். கடுமையான இருதயமுடைய எவனை என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. இப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்றாரு, இப்படிதாங்க நீதியின் கனிக்கு இந்த 3 காரியம் மிக மிக அவசியமா இருக்கிறது. அடங்கி கீழ்ப்படிதலோடு கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல ஓடி இணங்கி ஞானத்தை உடையவனாய், பரத்திலிருந்து வர்ற ஞானத்தை உடையவனாய், கொஞ்சம் நாவை ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துகிறவனாய் மாறும்போது நமக்கு அந்த நமக்குள்ள உண்டாகும். இப்ப சொல்றார், நீதியாகிய கனி விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படுகிறது.
விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படுகிற அனுபவம் என்ன பிரதர்? அது எப்போ முளைக்கும்னு எனக்கு தெரியாது. அது எப்போ வளரும் தெரியாது. அது எப்போ பலன் கொடுக்கும் தெரியாது. என் காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிச்சிடலாமா? அதுவும் தெரியாது. அது எங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதத்தினுடைய பலன் வருமா தெரியாது. அதனால தான் விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நீதியினுடைய கனியும் கர்த்தர் சொல்றார், அது விதைக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சில நன்மையான காரியத்தை செய்றீங்க, பதில் அங்கிருந்து வருமா? உங்களுக்கு துரோகம் பண்றவனா யாரு? எதிரிலாம் கிடையாது, சத்துருலாம் கிடையாது. எவனுக்கு உதவி செய்றீங்களோ அவன் தான் உங்க முதுகுல குத்துவான். ஏன் பிரதர் அப்படி நடக்கிறது? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நன்மை செய்வது அப்படிங்கிற நன்மை செய்வது சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னார். அப்ப என்ன அர்த்தம் பிரதர்? நன்மை செஞ்சாலே சோர்வு வந்துடும். அப்ப நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், இனிமேட்டு எவனுக்கும் எந்த உதவியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில செய்யவே கூடாது. அதான் பிசாசுடைய நோக்கம். அதனாலதான் கர்த்தர் எழுதினாரு, சோர்ந்து போகாம நன்மை. இந்த நன்மையினால் என்ன உண்டாகுது பிரதர்? நான் செய்கிற கொடுக்கிற அந்த கனி என்பது விதைக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர்? ஏற்ற காலத்தில் அவருடைய பலனை காண்க. சாலமோனுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் கிருபையினாலே சாலமோன். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் நிமித்தமாய் கிருபையை பெற்றது. சாலமோனுடைய ஆசீர்வாதம் தாவீது நிமித்தமாய் கிருபையாக யாருக்கு வந்துச்சு? சாலமோனுக்கு வந்துச்சு. இது கேட்டோம் நீங்க யோசிப்பீங்க, நமக்கு ஒரு அப்பன் தாத்தெல்லாம் இருந்தா விளங்காதவன், அவங்ககிட்ட இருந்து எங்க நமக்கு கிருபை வந்துச்சு? அவன் அவ்வளவு சாபத்தையும் அவ்வளவு காரியத்தை என்ன பண்ணிட்டு வச்சிருக்கான், சேர்த்து போனோம் இல்லையா? போனாதான் நீங்க சிந்திக்கிறாள் அர்த்தம், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம் அர்த்தம். நார்மலா இருந்தா தோணணும். என்ன தோணும்? இதை சொன்ன உடனே ஆமாயா, சாலமோன் தாவீது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஈசாக்கு ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார், நமக்குன்னு ஒரு அப்பா இருந்தா பாரு அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா? பாச சொல்லும்போது யோசிச்சுட்டே இருந்துச்சு, நல்ல அப்பா போல அப்படி. முதல்ல இந்த ஆட்டோல எல்லாம் பின்னாடி தாயே தெய்வம், கண் கண்ட தெய்வம், தகப்பனே தெய்வம் அப்படிலாம் எழுதியிருப்பாங்கல்ல. அதை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். டக்குன்னு ஆட்டோ எடுத்து ஒரு சவுட்டுக்கு நேரம் ஒரு இலக்கு இழக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி யோசிச்சு பார்த்தேன், நமக்கு அது வாய்க்கல போல, அவனுக்கு அதே மாதிரி வாய்ப்பு. அதனால அவன் எழுதுறான். நான் பாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எங்க அப்பாவை சார்ந்தே நான் கொஞ்ச நாள் இருந்தேன்னு. அப்ப யோசிச்சேன், நல்ல அப்பா போல அப்படி. நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னா கர்த்தர் முன்னேற பணிக்கு அழைச்சார். அப்ப நான் முன்னேற பணிக்கு எல்லா தொழிலையும் விட்டு எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு, ஃபேன் ஸ்டோர் இருந்தது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன், கார் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார் ஆண்டவர். ஒரே நாள் தூக்கிப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் அப்படி ஊழியத்துக்கு போறேன். அந்த என்னுடைய ஷாப் எல்லாம் தம்பிகிட்டே அந்த சாவியை கொண்டு ஒப்படைச்சேன், வச்சுக்கிட்டு நான் ஃபுல் நேரம் ஊழியத்துக்கு போறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இந்த மடிப்பாக்க கூட்டு ரோட்ல நீ பிச்சு எடுப்ப அப்படின்னாரு. அதான் எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு அதே கூட்டு ரோட்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். அதே கூட்டு ரோட்ல இது வரைக்கும் இருக்கிறேன். எந்த கூட்டு ரோட்ல பிச்சை எடுப்பனாலோ அதே கூட்டு ரோட்ல பொறாமப்படுற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சு நீங்க விலைக்கு கொள்ளுங்க. அப்போ பிரதர் எனக்கு அப்படி ஒன்றும் அமையலையே அப்படி சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்க நீதியின் கனியை விதைச்சு அதனுடைய பலனை நீங்களும் பெற்று கிருபையை ஆசீர்வாதமா யாருக்கு வச்சுட்டு போங்க? பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போங்க. கொர்நேலியு அர்த்தம் செஞ்சார். கொர்நேலியுக்கு கிருபையினால ஆசீர்வாதம் வரல, அவருடைய கிரியையினால என்ன வந்தது? அவருக்கு ஆசீர்வாதம் வந்தது. அவர் என்ன கிரியை பண்ணாரு? தானதர் மட்டுமா? நீங்க அப்போஸ்தலர் 10 எடுங்க. அவருக்கு என்னெல்லாம் கிரியை இருந்துச்சு? அவர் அந்த பலனினால பெற்றதான வாசிக்கலாமே 2ஆம் வசனத்துல இருந்தா, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். தேவ பக்தி வேற, தேவ பயம் வேற. தேவ பக்தி என்பது கர்த்தரை தேடுவது, தேவ பயம் என்பது கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு செவி கொடுப்பது. இந்த மாலை வேளையில நீங்க தேடி வந்திருக்கிறீங்கன்னா நீங்க பக்தி உள்ளவங்க. ஆனா பயம் உள்ளவங்களா தெரியாது. கர்த்தர் பேசின காரியத்துக்கு செவி கொடுத்தா நீங்க தேவ பயம் உள்ளவர்கள். அவன் வீட்டாரோடு அனைவரோடு சேர்ந்து தேவ பயம் உள்ளவன். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். யாரை நோக்கி ஜெபம் பண்ணா? தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணான். பாஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க, பவுலும் சீலாவும் துதிச்சாங்க மட்டும்தான் சொல்றீங்க, ஜெபம் பண்றதே என்ன பண்றீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் சொல்றேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு. இப்ப அவனுடைய இந்த காரியத்துல கண்ட தேவன் ஒரு தூதன் அனுப்பினார். ஒரு தேவ தூதனை, ஒரு தேவ தூதன் வந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த ஊருக்கு ஆள் அனுப்பு, இந்த தெருவில் இப்படி பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கூட்டிட்டு வா, நீ நடக்க வேண்டிய வழியை அவன் உனக்கு போதிப்பான். கேட்டா ஒரு தேவ தூதன் அனுப்பினார் இல்லையா? அனுப்பின ஆண்டவரு தேவ தூதனையே என்னென்ன செய்யணும்னு சொல்ல வச்சிருக்கலாம்ல. கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு தேவதூதன் வந்தான், கொர்நேலியை சந்திச்சான். சந்திச்ச தேவதூதன் என்னெல்லாம் கொர்நேலியை செய்யன்னு சொல்லிருக்கலாமே. ஆனா அவன் என்ன சொல்றான்? இந்த ஊருக்கு ஆள் அனுப்பு, அங்கிருந்து பேதுரு வருவாரு, வந்து நீ செய்ய வேண்டிய சொல்லுவார். தேவதூதனே வந்தாலும் கர்த்தர் உங்கள் போதகர் மூலமா தான் உங்களை நடத்துவார். அதான் கர்த்தருடைய சிஸ்டம். சிஸ்டத்தை மாதிரி ஒண்ணும் பண்ண மாட்டார். புதிய ஏற்பாடு கலந்தன அப்போஸ்தலர் 10. புதிய ஏற்பாடு காலத்திலும் தேவதூதன் வந்திருக்கலாம். ஆனா வந்த தேவதூதன் யாருக்கு ஒண்ணும் செய்யல, எந்த நன்மையும் செய்யல. நீ அங்க போ, பேதுரு வந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பானார். இந்த கீழ்ப்படிதல், இந்த இணக்கம், இந்த காரியம் தான் கொடுக்க வைக்கும், விலை கொடுக்க. அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். தேவதூதன் வந்து எனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னான்னு சொன்னீங்கன்னா வசனத்துக்கு விரோதமா இருக்குன்னு அர்த்தம். இளப்பிரதர் டிவியில் அந்த தாத்தா அப்படிதான் சொன்னாரு, தேவதூதன் வந்தானா கடல் ஒரு மிதி மீச்சானா, கடல் பொங்கி நிலநடுக்கம் வந்துருச்சான்னு சொல்லக்கூடாது. தேவதூதனே வந்தாலும் உங்களை யாரை கொண்டு தான் நடத்துவாரு? தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தும்படி யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு மாத்திரமே உங்களை நடத்துவார். இப்ப நான் விதைக்கிறேன் பிரதர், அந்த விதைப்பினுடைய பலன் எனக்கு எப்படி வருது பிரதர்? அப்படிதான் கொர்நேலியை வச்சாரு. அதனுடைய பலனை ஆசீர்வாதமா அவர் பார்த்தாரு. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். உங்க அப்பா தாத்தன் தான் உங்களுக்கு கிருபை வச்சுட்டு போல, நீங்களாவது கிருபை ஆசீர்வாதமா உங்க சந்ததிகளுக்கு நினைச்சீங்க வச்சுட்டு போங்க. நான் சொல்றேன், எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நீதியின் கனி விதைக்கப்படுகிறது. இது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நீதியின் கனி உருவாகுதுன்னு தீர்க்க தரிசனமா தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் சங்கீதம் 85 அதிகாரம். அந்த 85 அதிகாரத்தை திருப்புங்க. ஒரு மனுஷனாலே கூடாதது, அதை ஒரு கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்குள்ளே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா அந்த சங்கீதம் 85ல மிக தெளிவாய் அந்த வார்த்தைகள் உரைக்கப்படுகிறது. வாசிக்கலாம். 8ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேனா கேட்டேனா? கேட்பேன். கேட்பேனா என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஃபியூச்சர் டென்ஸ்ங்க. எதிர்காலத்துல சொல்றார் கேட்பேன்றார். விளம்புவாரியா? அந்த விளம்பர காரியத்தை நினைச்சுவேன் கேட்பேன். தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்ட வார்த்தை விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறினார், இல்ல கூறுவார். ஃபியூச்சர் டென்ஸ்ல அதை எழுதுறார். சமாதானத்தை கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. தொடர்ந்து வாசிங்க. எப்படி இது நடக்கும் சொல்றார். அப்படியே தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும் அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. சீக்கிரத்தில் வரப்போதியா? யாரெல்லாம் தேவனுக்கு பயந்தானோ அவனுக்கு அந்த ரட்சிப்பு என்பது வரப்போகிறது. தேசத்துல மகிமை விளங்கும்படி வரப்போகிறது என்று அவர் ப்ராபசியா சொல்லிட்டே வராரு. அடுத்த வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை என்ன செய்யும்? சந்திக்கும். எதிர்காலத்தில் நடக்க போகுது. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அப்படி சந்திச்சுதா? கிருபையும் சத்தியம் எங்க மீட் பண்ணுச்சு? சத்தியம் யாரு? சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நம்ம சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிருபை எங்க வெளிப்படுச்சு? சிலுவையில் என்ன பண்ணுச்சு? அப்பா 2 பேரா சொன்னீங்களே, சந்தோஷம். எதுக்கு போதும் உங்களுக்கு? இப்ப நான் பைபிள் டீச்சர் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப கிறிஸ்தவனுக்கு புரிகிற வரை மாதிரியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கிருபையை சத்தியமே எங்க சந்திச்சது? எங்க சந்திச்சது?
கிடைச்சது. வாசிங்க. அதான் சொல்றாரு, சிலுவையில் இப்படி நடக்க போதியான்றாரு. அடுத்து நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? முத்தம் செய்யும். நல்லா கவனிங்க. கிருபையும் சத்தியமும் சந்திச்சதுன்னா அந்த சிலுவை மரத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் நீதியும் சமாதானத்தையும் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள அது உண்டாக்கும். ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், முத்தம் செய்யும். ரெண்டும் ரெட்டையாய் போகிற காரியமாய் இருக்கிறது. திருமணம் சொல்றேன். அடுத்து சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும். நல்லா கவனிங்க. சத்தியம் எங்க இருந்து முளைச்சது? குமார் கிறிஸ்துவை எங்க பிறக்க வச்சாரு? பூமியில பிறக்க வச்சார். ஈசாயினுடைய அடிவேர் எங்க இருந்து துளிர்த்தது? பூமியில் இருந்து துளிர்த்தது. பூமியில் இருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து என்ன செய்யும்? தாழ பார்க்கும். நல்ல கவனிங்க. இங்கிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகிமையின் ராஜா தன்னை அர்ப்பணிக்கிற போது, சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, உங்களுக்காக எனக்காக மரிக்கிற போது நீதி எங்கிருந்து இறங்கி வருது? வானத்திலிருந்து. அது தாழ பார்க்கிறது. உனக்கு சமீபமாய் கடந்து வருகிறது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்மை நிறுத்தும். நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த சேட்டலைட் அனுப்பும் போது ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டா போய் இந்த லாங்கிடியூட்ல என்ன செய்யப்பட்டது? நிலை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? நம்ம நியூஸ் பார்த்ததுதான். நமக்கு சீரியல் பார்த்தவே நேரம் தெரியாது. அப்ப இஸ்ரோல வந்து இந்த மாதிரி போச்சு, சேட்டலைட் போச்சு, கரெக்டா போய் அவர் கொடுக்கப்பட்ட பாதையில் என்ன செய்யப்பட்டது? அது நிலை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நிலை நிறுத்தப்பட்டுச்சுன்னா கரெக்டா அதே பாதையில் என்ன செய்யும்? சுத்தி வரும். இப்ப நமக்கு அதே மாதிரி ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு. அதுல நான் நிலைநிறுத்தப்படும் போதுதான் என்னிடத்திலிருந்து நீதியாகிய பலன் வர முடியும். அப்ப நீதி எனக்கு முன்னாடி போய் எனக்கு அதற்கு அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அடிச்சுவடுகள் மூலமாய் அதை பின்பற்றுவதன் மூலமாய் அதுல சரியான பாதையை நிலைநிறுத்தி ஓட ஆரம்பிச்சா மட்டும்தான் நீ கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்ப சிலுவை என்கிற அந்த பாடுகள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார். அதனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். எதுக்கு கிருபையை வெளிப்படுத்தினார் பிரதர்? நீதியின் பலனாகிய அந்த பலன் இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி தேவன் ரட்சிக்கப்படும் போது பொதுவாக செயல்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிருபை என்பது பொதுவாக செயல்படுது. எல்லாரும் மேலே எல்லா வேசிக்கல்ல கொலகார எல்லா பாவிகளையும் தேவனாய் கர்த்தர் மன்னிக்கிறார். கேட்டுதானே? ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி என்ன தப்புனாலும் மன்னிப்பாரா? 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த மகனின் விடுதலை கொடுத்துட்டு சொன்னாரு, இனி பாவம் செய்யாத சொல்றதுக்கு வார்த்தை செய்தார். கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாத. அப்போ 38 வருஷம் படுக்கையில கிடக்கிறத விட கொடிய கேடு வரணும். அந்த 38 வருஷம் படுக்கையில கிடக்கும் போதாவது குளம் கலக்கும் போது இறங்கலாம்ங்கிற முயற்சிக்காவது சரீரத்துல பலம் இருந்துச்சு. திரும்ப பாவம் பண்ண என்ன ஆயிரும்? புழு புழுத்து தான் கிடக்கணும். எனக்கு தான் இல்லையா? அந்த விபச்சார ஸ்திரீகிட்ட யோவான் 8 பேசினாரு, இனி பாவம் பண்ணாரு. திரும்ப திரும்ப பாவம் பண்ணா பிரதர் அதே கிருபையை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா பிரதர்? அதே கிருபையை சொல்லிட்டே இருக்கலாமா? ஒரு கேள்வி வருது இல்லையா? வளர்த்துதான் இல்லையா? நீங்க அப்படியே சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. கிருபை கிருபை கிருபை, நீ என்ன வேணா பண்ணு, இப்படி வேணா வாழ், நீ என்ன வேணா செய், கர்த்தரோட மன்னிப்பார். சபை சினிமா பாடல், ஆடல், பாடல், ஓட்டம் எங்க போயிட்டு இருக்கிறது கிறிஸ்தவம் தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிலாம் நீ வாழ முடியாது. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிதான் அந்த கிருபை உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கும். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ணா கர்த்தர் சில தவணைகளை கொடுக்கலாம். அந்த தவணை தான் நிரந்தரம் நினைச்சுக்காரு. கர்த்தர் திடீர்னு ஒரு நாள் கையில் என்ன செய்வாரு? ஒரு ஆயத்தை எடுப்பார்.
இயேசு இருக்கிற ஜெபகோபுரத்தில் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்புதான் இறுதி ஜெபம். எல்லாரும் லைன் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வைட்டம் வீட்டு போட்டு ஒரு சகோதரி செபிக்க வராங்க. வந்து சொல்றாங்க, பிரதர் எனக்கு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அவங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சு இவங்க அபிஷேகம் பெற்றிருக்கணுமே, எதற்கு இப்போ வந்து அபிஷேகத்துக்காக கேட்குறாங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் இதுவரை நீங்கள் அனாயிண்டிங் பண்ணப்படலையா, அபிஷேகம் பெறலையான்னு கேட்டேன். இல்லை பிரதர் பட்டிருந்தேன், இப்போ ஆவியான நோக்கி போயிட்டாரு. ஏன் சிஸ்டர், என் கணவர் இறந்து போனார். பக்கத்து வீட்டு வாலிபனோடு தவறான எனக்கு ஒரு பழக்கம். முதல் முறை பாவம் செஞ்சேன். ஆவியானவர் என்னை விட்டு வெளியே போனார். அழுதேன், புரண்டேன், கத்தட்ட மன்னிப்பு கேட்டேன். திரும்ப எனக்குள்ள வந்தாரு. 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை, 4வது முறை அவர் போயே போயிட்டார். இன்னைக்கு நான் திருந்திதான் இருக்கிறேன். ஆனால் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர முடியல. மன்றாடுகிறேன், எனக்கு அவர் கிடைக்கவே இல்லை. அவ்வளவு அழுக கண்ணீர். இந்த மகளுக்காக கிருபையை இறங்கும்படி நானும் ஜெபிச்சேன். ஆனால் அந்த அபிஷேகத்தை உணர முடியல. வெளியே போறவரை கண்ணீரோடு அந்த மகள் போனாங்க. நான் யோசித்து பார்த்தவர்கள் அந்த மகள் தப்பா புரிஞ்சுட்டாங்க போல வசனத்தை. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. நமக்கு 7 டைம்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எத்தனை முறை கர்த்தர் உங்களை மன்னிப்பா, அது உங்க கருத்துல கிடையாது. அது யார் கருத்துல இருக்குது? கர்த்தர் கருத்துல. அந்த அக்காவுக்கு 10 முறை கிடைச்சது, அந்த அக்காவுக்கு 10 முறை கிடைக்கும். உனக்கு கிடைக்குமாங்கிற கேள்விக்குறிதான். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் மறுபடியும் என்னெல்லாம் உண்டோ எல்லா தீமைகளையும் செய்வேன் இருப்பார் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. திடீர் ஒரு நாள்ல தேவன் அளித்த சகல கிருபைகளை இழந்து நீங்க நிற்கதியா நிற்க வேண்டிய நிலவரம். நான் சாமமா சொல்லுறேன். கர்த்தர் சொல்றார், ஐயா கிறிஸ்துவை சார்ந்து அந்த சிலுவையின் மூலமாய் கிடைக்கப்படுகிற தேவனுடைய அன்பை பெற்று கனி கொடுக்கிறவர்களாய் வாழும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கனி விதைக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பா. எப்படிங்க பலன் கிடைக்கும்? போட்டு அது முளைக்குமா? அது என்ன ஆகும்? அதான் அழிஞ்சு போகுமே, அதுல இருந்து எப்படி பலன் வரும்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். இப்ப நீதியாய் கனி கொடுக்கிறவங்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. கனி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்ற, அது உனக்கு விதைக்கப்படுகிற அனுபவமா இருக்கிறது. பலன் கிடைக்கலையே பிரதர், அவன் எனக்கு அதை செய்ய, எங்க அக்காவுக்கு இவ்வளவு செஞ்சனே, அண்ணனுக்கு இவ்வளவு செஞ்சனே, அந்த சகோதரி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, கண்ணீரோடு இருந்தாங்களே, அதுக்காகத்தான் நான் இந்த உதவி செஞ்சேன். ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே விதைக்கப்பட்டதா இருக்கிறது. ஒரு நாளிலே உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஒரு நாள்ல பலன் கொடுக்கும். ஏமாற்றப்பட்ட அநேக அனுபவங்கள் எங்களுக்கு உண்டு. ஆனா தொடர்ந்து ஊழியம் பண்ணிட்டே இருக்கு. அவமானங்கள், நிந்தைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் தொடர்ந்து கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை அடிப்பலாம், என்னை பலப்படுத்துவது ஒரு வார்த்தை தான். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது தேவன் சொன்னார், கர்த்தர் சொன்னார். அது அப்படியே நிறைவேறும். எல்லாருக்கும் நன்மை செய்யும். ஒன்றும் குறைஞ்ச இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நினைச்சவர்களுக்கு பலனை எனக்கு தருவார், என் பிள்ளைக்கு தருவார், என் சந்ததிகள் எல்லாருக்கும் தருவார். எப்படி சாலமோனுக்கு கிடைத்தது அப்படி, எப்படி ஈசா கிடைத்தது அப்படி, தேவன் அந்த கிருபைகளை நம் அனைவருக்கும் தரத்தக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதை ஒன்றை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீதியின் பலன் விதைக்கப்படுகிற ஒன்றா இருக்கிறது. அப்படி இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. அது யாரால் பிரதர் விதைக்கப்படுகிறது? சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. கலக வீட்டார் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீ நல்ல நீதியினுடைய கனியை கொடுக்கணும்னா பரத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஞானமாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள். ஞானத்தை பெற்றுக்கொள். உன் நாவை ஆசீர்வாதத்துக்கு நேராக பயன்படுத்து. ஒருவரையும் சபிக்காத. சபிப்பதற்கான கர்த்தர் கொடுக்கல. யாரையும் சபிக்க வேண்டியதில்லை, சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க நாவை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. உங்க நாவின் காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது.
அது பாவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதா? அது ஒருவேளை உங்கள் விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது? ஒரே நாவில் இருந்து எப்படிங்க துதித்தலும் சபித்தலும் வரும்? ஒரு ஊற்றானது நல்ல தண்ணீரை கொடுத்து அடுத்த நாள் அது மறுபடியும் உப்பான தண்ணீரை கொடுக்குமோ? அது மறுபடியும் அடுத்த நாள்ல நல்ல தண்ணீரை கொடுக்குமோ? ஒரு நாளும் கொடுக்காது. அதை சொல்லும் போதுதான் சொன்னார், அத்தி மரம் ஒளிவு பழங்களை தராது. ஒளிவு மரம் அத்தி பழங்களை தராது. நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். இது பொதுவாக உங்க எல்லாருக்கும் உரைக்கப்பட்டதான வார்த்தை. இந்த நீரானது இன்னைக்கு உங்களுக்கு பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த செடியோ அந்த பலனை தருவீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் அத்தி மரம் இல்லை. சில அத்தி மரம் இருக்குது, சில ஒளிவு மரம் இருக்குது, சில திராட்சை செடி இருக்குது, சில மாதுளை செடிகள் இருக்கிறது. நீங்கள் எந்த செடியோ அந்த பலனை தருவீர்கள். அதுக்கு நடுவுல முட்செடி கூட இங்க உள்ள இருக்கும். முட்செடிக்கு நீர் வார்த்தா அது பலனை தரும். அது வளர்ந்து நெருக்கி மற்றவர்களை வளர விடாம தடுக்கும். அது மற்றவர்களை கெடுத்து போடும். அது வளர்ந்து நெருக்கி மற்ற செடிகளை கெடுக்கும், மற்ற ஆடுகளை கெடுக்கும், அது மந்தையை கெடுக்கும். ஐயா, நீரானது எல்லாருக்கும் ஒரே நீர் தான் பாய்ச்சப்படுது, ஒரே உரம் போடப்படுகிறது. நீங்க என்ன செடியோ அந்த கனியை கொடுப்பீங்க. முட்செடியா இருந்தா மனமாறிங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை நடப்பிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நன்மையான காரியங்களை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளா இருக்கிறது. உணர்ந்தவர்களா இருதயத்தை திறந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு கூட ஆண்டவரே, ஒருவேளை நான் நன்மை செய்து தீங்கு அனுப்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் கவலைப்பட போறதில்லை. அது விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அதற்குரிய பலன் வரும் என்பதை நான் நம்புகிறேன். நான் கிறிஸ்துவுக்காய் விதைத்தது இன்னும் பலன் கொடுக்கல நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க. அது எப்ப வேணா முளைக்கும், அது எப்ப வேணா வளரும், அது எப்ப வேணா அது கனிகளை தரும். உங்க வாழ்க்கையில தரும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தரும். அதனாலதான் அழகாய் சங்கீதக்காரன் தாவீது சொன்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனா நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணல. என் வாழ்வினுடைய அனுபவத்தை சொன்னான். ஒரு நீதிமானுடைய பிள்ளைகளோட அப்பத்திற்கு இறந்து தெரியாது, அது கைவிடப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைக்கிற நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் விதைக்கப்படுது, ஒவ்வொரு கனியும் விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்பட்ட கனியினுடைய பலன் உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அதை உணர்ந்து இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த பலனின் வாழ்வில இறங்கி வரும்படியாக நான் விதைத்திருக்கிறேன் அப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா விசுவாசிக்கிறேன், இனி நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஏன் கொடுத்தீரோ தெரியும். வார்த்தைகளை பிரசங்கித்து நாங்கள் முடித்திருக்கிறோம். பிள்ளைகள் அதனுடைய பலனை பெறும்படியாக இந்த விதையானது ஏற்ற காலத்தில் முளைக்கத்தக்கதாக, அந்த விதையானது ஏற்ற காலத்தில் முளைத்து பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். சபையினுடைய வளர்ச்சி பெருக்கத்துக்கு ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் கூட இருங்க. இங்க இருக்கிற குறைவான வேலைகள்லாம் முடிக்கப்பட ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே.